ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ளாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம என் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ரிவ்யூ என்னென்னா, நம்ம ஏத்தரோட ரிவ்யூ அப்புறம் அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஏத்தர் 450X. ஸோ வாங்க வீடியோ. ஸோ இதிலே வந்து பேஸ் வேரியன்ட் இருக்குது 450ன்றது. அப்புறம் ப்ரோ பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. 450ன்றது பேஸ் மாடல், 450Xன்றது அந்த டாப் எண்ட் மாடல். அதில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா அந்த பேட்டரியும் கிலோவாட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1,57,000 ஆன் ரோட் வருது. இதில் அவ்வளோவும் கம்ப்ளீட் இல்லைங்க. ஓலா வீட கம்பேர் பண்ண சொல்ல இதில் வந்து லெஸ் கம்ப்ளைண்ட் கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவுமே எனக்கு இதில் இது வரைக்கும் படலை ஓட்டின வரைக்கும். ஸோ ஒன்றே ஒன்று தான், இந்த சென்டர் ஸ்டாண்டில் அது ஒன்று தான் ஒரே ஒரு குறையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சைட் ஸ்டாண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி சாயிற மாதிரி இருக்குது, வேறு எதுவும் இதில் குறை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் டிஸ்க் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, பேக்கும் உங்களுக்கு டிஸ்க்கு கொடுத்துருவாங்க. போதுமான அளவு தான் பிரேக்கிங்லாம் பக்காவாக தான் இருக்குது நான் ஓட்டின வரைக்கும். ஸோ 0 to 40 வந்து 3.3 செகண்டில் ஏற்ற கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ரொம்ப வீக்கெல்லாம் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து எல்இடி லைட், பிடி லைட், இந்த பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் போட்டால் இதில் இண்டிகேட்டர் எரியும். இதில் நான் பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இது இருக்குது. என் ஃப்ரெண்டு ஏதோ வச்சுருக்கான், ஸோ அதனால் அதை எடுக்க வேணாம், அப்படியே நம்ம விட்டுருவோம். ஃபுல் ஹெல்மெட் கூட வச்சுக்கலாம், இடம் இருக்குது. பட் வேறு எதுவும் வைக்க முடியாது. நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் க்ரோசரி வாங்கினீங்கன்னா அதில் வச்சுக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இதிலே வந்துடும். உங்களுக்கு தனியாலாம் இருக்காது, ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா அடிக்கடி உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த டெயில் லைட்லேயே வந்துடும், லெஃப்ட்டு தென் ரைட் அந்த பக்கம். ஸோ வாங்க டிஸ்பிளேல காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த டிஸ்பிளேலே காமிச்சிடும். உங்களுக்கு மேப்பு, தென் எவ்வளோ சார்ஜ் இருக்குது 57% இந்த பைக்கில் இருக்குது. தென் எவ்வளோ ரேஞ்ச் 50 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும். தென் என்ன மோடில் ஓட்டுறோம் எல்லாமே காமிச்சிடும். தென் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரைட்னஸ், அப்புறம் கால் ஆன் ஆஃப் இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர், இந்த சவுண்ட் இண்டிகேட்டர், பார்க் அசிஸ்டன்ட் இண்டிகேட்டர், இக்னோரிட்டோ வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க அந்த ஆப்பில் தெரிய வேணாம், அந்த ஏத்தர் ஆப்பில் தெரிய வேணாம், அது போட்டுக்கலாம். ஆட்டோ ஹோல்டு நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான திங். இப்போ நான் கைவிட்டா ரிவர்ஸ் போகுது. இப்போ நான் வந்து அந்த ஆட்டோ ஹோல்டு போட்டுட்டேன்னா நீங்கள் பிரேக் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? நான் திருப்பி இப்போ பிரேக் பிடிச்சி அதை ரிலீஸ் பண்ணேன்னா அது ஆட்டோ ஹோல்டு போயிடும். திருப்பி நான் பிரேக் பிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா திருப்பி அந்த விழுந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்லோப்பில் ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹில்ஸில். தென் ஸ்மார்ட் ஈக்கோ, அது ஸ்மார்ட் ஈக்கோன்றது அந்த பேட்டரின்னு நினைக்கிறேன். தென் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சொன்னால் உங்களோட பைக் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் காமிக்கும். தென் லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்கன்னா இதில் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். தென் ப்ளூடூத். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கில் ஸ்விட்ச் ஆஃப் ஆன் இருந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் மோடுங்க. இந்த ரிவர்ஸ் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பள்ளத்தில் விட்டுட்டீங்க, எடுக்க முடியல, அந்த பட்சத்தில் வந்து இந்த ரிவர்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரிவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் வந்து 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும், அதுக்கு மேலாம் போகாது. நீங்கள் பயப்பட வேணாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இங்கே முட்டிகிட்ட போகிறோன்ட்டு. 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். தென் இது மோடு மாற்ற ஸ்விட்ச், எக்கோ, ரைட், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் ரேப். தென் வந்து இது வந்து செல்ஃப் ஸ்விட்ச். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபியும் லோபியும். தென் வந்து இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்ச் நீங்கள் டச்லேயே கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. தென் நேவிகேஷன், அதே தான், பிரைட்னஸ், ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. தென் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஹார்ன். இதில் வந்து 4 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்கோ, தென் ரைடு, தென் வந்து ஸ்போர்ட்ஸ், அப்புறம் ரேப். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பீடு போகுங்க. ரேஞ்சுன்றது வந்து எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டுற ஸ்டைல் தாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சு வரும். ஸ்லோ ஈக்குவலே ஓட்டுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் இருக்கும். அவங்கன்னா ஏத்தர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 98லேருந்து 103 வரைக்கும் போகும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி, இங்கே தான் இந்த சார்ஜ் போடுற போர்ட்டல். நீங்கள் க்ளோஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ வாங்க நான் உங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதோட டாப் செக் பண்ண போகிறோம்.
எவ்வளோ போகுது, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு டாப் ஸ்பீட் உங்களுக்கு பண்ண போகிறோம். தெரிஞ்சு இப்போ எக்கோ மோடில் இருக்கும். இதில் நல்ல விஷயம் இருக்குங்க, நம்ம ரன்னிங்லேயே வந்து மோடு மாற்றிக்கலாம். தென் அதில் கிலோமீட்டர் காமிக்குது, எந்த மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் போவோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்னா, ஸோ ரேப் மோட்னா 34, ஸ்போர்ட்ஸ் மோட்னா 37, எக்கோவில் வச்சா 40 கிட்ட போகுது, 45 கிட்ட போகுது. அது ஒரு நல்ல விஷயம். தென் இது வந்து டாப் எவ்வளோ போகுது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கரெக்ட் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா டாப் எவ்வளோ போகுது பார்த்துக்கலாம். இது டாப்பே ஒரு 30, 40 அவ்வளோதான் போகுது. 32, 33, 40, 35. நான் ஒரு 64 kg இருப்பேங்க கரெக்டாக. 38 40 மேலே போகிறேன் பார்க்க. இன்னும் எனக்கு அந்த நீங்க அப்படியே ரைட் வரீங்களே, ஓகே ரைடு வச்சுட்டேன். ரைடு எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறேன். ரைடில் பார்த்தா ஒரு 60, 70 போகும்னு நினைக்கிறேன். 50, 60 போகுதுங்க. 60 அப்புறம் கொஞ்சம் லாக் ஆகுது, போகல பொறுமையாக போகுது. கொஞ்சம் போகலன்னு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக போகுது. பிரேக்லாம் சூப்பராக இருக்குங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பைக் சவுண்டாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட், அந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. சூப்பர் பைக் சவுண்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பைக் சவுண்டு அதனால எனக்கு வண்டி எது சிட்டி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி தான். ரோடு காலியாகட்டும், ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ரோடு காலியாக நான் உங்களுக்கு ரோடு டாப் போடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 84 ஆகிடுது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த சூப்பர் பைக்கோட சவுண்ட் போகுது. அது மாதிரி நான் ஓட்ட முடியல, ரோடு டிராஃபிக்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து நீங்கள் வந்து பிரேக் காஸ்டிங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கவே முடியாது. லைட்டாக பிரேக் கைப்பிடிச்சினா கூட ஆக்சிலேட்டர் கொடுக்கவே முடியாது. இதில் வந்து அப்படிலாம் இல்லை, நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, நார்மல். அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும், பேட்டரி வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இதில் வந்து இதை ஓட்டுற மாதிரி தெரியல. இப்போ ரேப் வச்சிட்டோம், ரோடு காலியாக தான் இருக்குது. ஆரம்பிப்போம். புல்லு பார்த்தீங்களா, என்ன புல்லு, ஒரு புல்லு எடுத்துகிட்டு போயிருங்க. நம்மளே போகிறது மேலே போகுது. 90 போகுது சொன்னாங்க, ஆனால் ஒரு மாதம் 90 வந்துங்க. வண்டி வந்துருச்சு. அந்த புல்லு இருக்கு பாத்தீங்களா, என்ன பவருங்க அந்த புல்லு. சவுண்டு புல்லு தான். அடிப்பொல்லியா இருக்குங்க. விட்டா ஸ்டாப்பே அடிக்கும் போல ஃப்ரண்ட் பிரேக்கு. நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அந்த உங்களுக்கு இந்த புல்லு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். எனக்கு அந்த அப்படியே ஒரு வேறு லைட்டாக கொடுத்துட்டே இருக்கேன். அதை என் கையை பாருங்கள். இப்போ வந்து இந்த புல்லு குத்தானே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி இழுத்துட்டே போகுது. சரியான பவருங்க. சிட்டிக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த பவரு. நம்ம தெரிஞ்சு இவ்வளோ பவர்லாம் ஓட்ட மாட்டோம். 32 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகும். நான் இவ்வளோ யூஸ் பண்ணி இன்னும் 32 கிலோமீட்டர் வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் தரத்துக்கு. பரவாயில்லைங்க, போதுமான அளவுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான பைக்கு தான். நான் யோசித்தேன், சரி ஓகே பேட்ரி ஏத்தர் வந்து ஓட்டினது இல்லை ரொம்பலாம், பட் ஓலா ஓட்டியிருக்கேன், ஏத்தர் அவ்வளோ ஓட்டினதில்லை. இப்போது இது ஓட்டினோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓலா விட இது பெஸ்ட்டாக தோணும். ஸோ அந்த புல்லு தான் அப்படியே பாருங்க, அந்த பிக்கப் புல்லு மீன்ஸ் அந்த பிக்கப் தான் நான் சொல்கிறேங்க. அதான் புல்லு நாங்கள் சொல்லுவோம், வண்டி புல்லு சிறான புல்லு எடுக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவான விஷயம் இருக்குது அது நானும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏத்தர் வாங்கலாம், அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கு தான்.
பவரும் செம்ம பவராக இருக்குது. நான் உங்களுக்கு பவர் வீடியோ வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ரேஸ் ஓட்டுற வீடியோ நான் அதாவது போடுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த வீடியோவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.